ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ளார் பொக்கே. ஃப்ளார் பொக்கேக்கு இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிவிட்டு ஃப்ளார் பொக்கேவாக அரேஞ்ச் பண்ணலாம். பட் ஒன்றா நான் டெய்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நம்ம அதை ஃபார்மேஷன் கொண்டு வந்துடலாம். ஃப்ளார் பொக்கே ஃபார்மேஷனுக்கு இதுக்கு மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் A4 ஷீட்டே நமக்கு தேவையில்லை. லாஸ்ட் வீடியோவில் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பேலன்ஸ் ஷீட்டை வச்சு நான் உங்களுக்கு கிராஃப்ட் சொல்லி கொடுக்குறேன்னு. அது மாதிரி தான் அது இங்கே பாருங்கள். நம்ம இந்த க்ரீன் கலர் லீஃப்காக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட் ஒரு இது பண்ணோம் இல்லையா, ஒரு பால், அதுக்கு வச்சுருந்த எல்லோ கலர், அதில் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை வச்சு எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு இந்த ஃப்ளார் சொல்லி கொடுக்கறதுக்கு எல்லோ கலர் எடுத்திருக்கேன். லீஃப்க்கும் ஸ்டெம்முக்கும் க்ரீன் எடுத்திருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. இதை ஹாஃபாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஹாஃபாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை மேலே அதே மாதிரி ஒரு 1 centimeter to 1/2 centimeter இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது எதுக்காக ஃபோல்டு பண்ணுறோன்னா, நம்ம அங்கே கட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நம்ம இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணோம்னா இந்த இடத்துல கட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், நல்லா டீப்பாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின் லேயராக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும். தின் லேயராக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்ருக்கோம். ஸோ நம்ம இதை ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே இங்கே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபெவிகால் இப்படி லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஆப்போசிட் டைரெக்ஷனில் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்படி நல்லாயிருக்கும். இப்படி பார்க்க உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி. ஓகேயா, தெரியுதா? இப்போ இன்னொரு பீஸ் எடுத்துகிட்டு ஸ்டெம் பண்ண போகிறோம். ஸ்டெம் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கார்னர்ஸ்லேருந்து ஃபோல்டு பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த கார்னர்ஸ்லேருந்து தான் நம்ம ஃபோல்டு பண்ண போகிறோம் ஸ்டெம் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வாங்க. கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. அப்போ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, லென்த்தாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா எட்ஜஸில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ரோல் பண்ணிவிடுங்க லாஸ்ட்டாக. இந்த மாதிரி ரோல் ஆகிடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஸ்டெம்மும் ரெடி ஆகிடுச்சு. இந்த இடம் பாருங்கள், அதுக்குள்ளே வெளியே வந்துடுச்சு. இதை ஒரு 2 minutes கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்லாவே நல்லா டைட்டாக அது பேஸ்ட் ஆகிடும். சரிங்களா? இங்கே பாருங்கள். இப்போது இந்த நம்ம டாப்பில் இதை எப்படி ஃபெவிகால் அப்ளை பண்ணி எப்படி ரோல் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு 3 centimeterக்கு ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வேண்டாம், ஒரு 3 centimeterக்கு அப்ளை பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், கொஞ்சம் கீழே இப்படி வச்சுக்கோங்க. இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வாங்க கிட்டக்க வச்சுட்டு. ரொம்ப லூஸாகவும் வேண்டாம், ரொம்ப டைட்டாகவும் வேண்டாம். அது எப்படி கிராஜுவலாக அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எட்ஜஸ் வரும்போது ஃபெவிகாலிங் அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள், ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே ரோல் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். வேணும்னா நீங்கள் 2 ஷீட் கூட ஜாயின் பண்ணிவிட்டு இன்னும் நெருக்கமாக கூட பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரும். இது நான் இன்னும் சின்னதாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் லென்த்தாகவே கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு விசிபிளாக இருக்கணும்னு. இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப சின்னதாகவே பண்ணியிருக்கேன். ஓகேயா? அதுக்கப்புறமா இப்போ இதுக்கு நம்ம லீஃப் கட் பண்ணலாம். லீஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லீஃப்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிட் தான் நான் எடுத்திருக்கேன். 2 லீஃப் தேவை. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போது ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இதை ஹாஃபாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த எட்ஜ்லேருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் சும்மா அப்படியே ஒரு யூ மாதிரி டீப். இங்கே பாருங்கள், லீஃப் ஷேப்லாம் ரொம்ப ஷேப்லாம் வேண்டாம், ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் பார்க்க. இந்த மாதிரி லீஃப் பண்ணிவிட்டு 2 எட்ஜ்லையும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 2 எட்ஜஸ்லையும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க லைட்டாக. இங்கே பாருங்கள், உங்களோட ஃப்ளார்க்கு லீஃப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ லீஃப் உங்களுக்கு ரொம்ப பெண்ட் ஆகிட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல சிசரை வச்சுங்க பாருங்கள், லைட்டாக இப்படி பெண்ட் கொடுத்தீங்கன்னா நல்ல லீஃப் இப்படி நல்ல பெண்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள், விசிபிளாக இருக்கா? ஓகே, இங்கே பாருங்கள்,
இப்போது இந்த மாதிரி ஃப்ளவர் பொக்கே இன்னும் 2-3 டிசைன் டிஃப்ரெண்ட் ஷேப் சைஸ்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவர் பொக்கே ஃபார்மேஷன் கொண்டு வர நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாமே என்ன கலரில் இந்த மாதிரி ஃப்ளவர் பண்ணிங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் டெய்லி வேறு அப்டேட் பார்த்துட்டு லைக் அண்ட் கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ.